ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் சீன் எடுக்கிறேன். சுற்றி ஓட்டணும், காலை கொண்டு போய் சைலன்சரில் வச்சுருக்குது, தெரியாது. வா அப்படின்ட்டு நான் கார் எடுத்துட்டோம். இடையில வர திணிட்டே வேற வரணும். வந்து வண்டியை நிறுத்தி ஓகே ஷார்ட் ஓகே நல்லா இருக்கு அப்படின்னா குட்டு ஓடி போய் உள்ள. ஆனா எனக்கு தெரியும், நான் எங்கேயாவது மிஸ் ஆச்சுன்னா எனக்கு எடுத்து கொடுப்பேன். ஐ ஹேவ் தட் கான்ஃபிடென்ஸ். இவங்களுக்கெல்லாம் காது கேட்கும், வாய் பேச முடியும். ஆனால் அவளும் இவங்களோட சேர்ந்து நடிக்கணும். அவளுக்கு நான் வேற ஒரு ஆக்ஷன் கொடுக்கணும், இவங்களுக்கு வேற ஒரு ஆக்ஷன். இதெல்லாம் தான் எனக்கு பிள்ளைகளாக நடித்தாங்கல்ல. இப்போ தனுஷில் ஆரம்பிச்சு, சிவகார்த்திகேயன் ஆரம்பிச்சு, இந்த குட்டி பிள்ளைங்களை ஆரம்பிச்சு, எனக்கு அப்பாவில் நடிச்ச பிள்ளைங்க இப்படி எடுத்தா கிட்டத்தட்ட 40-50 பேர் சேருவாங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி பிள்ளைங்களெல்லாம் ஒரு வாட்டி நீங்கள் என்ன வேணால் எடுங்க. அந்த முதல் நாள் முதல் ஷோ இறங்குது இல்லை, அதில் ஒருத்தர் வருவாங்கல்ல, அந்த ஒருத்தர் 1,00,000 பேர் கூப்பிடுவாங்க. உங்களோட டைரக்ஷன் எப்போ வரும்? ஸ்கூல் பஸ் ஓட்டுற டிரைவராக நடிக்கிறேன். கண்டக்டர் கொடுங்க, டிரைவராக இருக்கு, நான் கண்டக்டர் ஆயாதான். இந்த மாணிக்கத்துடைய ஃபஸ்ட்டு டீசருக்கு சசி தான் வாய்ஸ் கொடுப்பான். இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறோம், அவ்வளோதான். நான் பட்டேன் எதுக்கு பட்டேன். நிறைய பேர் சொன்னாங்க ஃபிசிக்கல் டச் கிடையாது, பெருசாக வந்து சீன் வைக்கல. ஆனால் 2 பேரும் பார்த்தோம்னா எஸ் ராகவன் சார் என்கிட்ட சொல்லுவார், அதாவது நீ 100% உண்மையாக நேசி சினிமாவை, அது ஒன்று கைவிடவே விடாது. பிரேக்கில் கதை சொன்னேன், எனக்கு பெரிய பிரேக் கொடுத்துட்டாரு. பர்சனலாக தமிழ் சினிமா பார்க்குற நான் வந்து இந்த யதார்த்தமான சினிமா, எமோஷன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் ரொம்ப ஈஸியாக இப்போ பார்க்க முடியறதில்ல. அது வந்து நான் திருமாணிக்கம்ல பார்த்தேன். அதுக்கு வந்து உங்க டீம் எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். நீங்க புளியாசுரி போட்டு தான் இவங்க அந்த எமோஷன்ஸ் வந்து திரையில வந்து அதை காமிச்சாங்க. பிகாஸ் லைக் எமோஷன்ஸ் கொண்டாடுற மாதிரி யாருமே இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்க்க முடியறது இல்லை. அதுக்கு ஒரு பெரிய நன்றி சார். கண்டிப்பா. என்ன சார் சைலண்டா தன்னடக்கத்தோட இருக்கு? இல்ல இல்ல இல்ல, நான் என்ன சொன்னா, இப்ப வாழை ஆகட்டும், அமரன் ஆகட்டும், இப்ப கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதான் சார் அது ரீசெண்ட் டைம்ஸ்ல. பட் ஆனா ரொம்ப கமர்ஷியல் ஆஸ்பெக்டோட தான் தமிழ் சினிமாவை பார்க்க முடியுது. லைக் இந்த ஃபேமிலி ஓரியன்டோ இல்லை ஏதான உறவை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி கூட இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்க முடியறது இல்லை. அதனால திருமாணிக்கத்துக்கு நன்றி. கண்டிப்பாக இவங்க 2 பேரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ இவங்க 2 பேரை வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எப்படி இவங்களை கொண்டு வந்தீங்க? 16 வருஷம் ஆச்சு. 16 years. ஆமாம், எஸ். நாடோடிகள் வந்து 15 years தான் முடிஞ்சது. ஸோ 1 year முன்னாடி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். 16 years. ஆனால் இந்த காம்போ கிடைச்சதும் சரி, பாரதி ஜாயாவும் வடிவுக்கரசியும் பிளான் பண்ணி தான் சேர்த்துருக்காரு. பிளான் பண்ணி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது வேற வர மாதிரி. ஆமாம், இது வந்து ஒரு கிஃப்ட்னு தான் சொல்ல முடியும். கதைக்குள்ளே வந்து அண்ணன் வந்து கதை எழுதிட்டு இருக்கப்பே, அதாவது ப்ரொடியூசர் கிடைக்காது, இன்வெஸ்டர் யாருமே இல்லை, யாருமே ரெடி ஆகாத பட்சத்துலேயே இவரை தேடி போய் கதை சொல்லி இதை உடனே படமாக்கலான்னு. அவ்வளோ பிஸி ஷெட்யூலில் கதை கேட்குறது பார்க்குறதே அவர்கிட்ட கஷ்டம், அவ்வளோ பிஸி ஷெட்யூல் இருந்தார். ஒரு டப்பிங்கில் வந்து பரபரப்பாக அவர் டப்பிங் பேசிகிட்டு இருக்கப்ப அந்த டப்பிங்கை ஒரு அரை மணி நேரம் நிப்பாட்டி கதை கேட்டார். வேற ஒரு டப்பிங் லட்சுமி ராமகிருஷ்ணன் டப்பிங் பண்ணீங்களா? ஸோ பிரேக்ல நீங்க கதை சொன்னீங்க. பிரேக்ல கதை சொன்னீங்க, எனக்கு பெரிய பிரேக் கொடுத்துட்டாரு. நான் இதை எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். இல்லை உண்மை இருந்தது, நேர்மை இருந்தது. எனக்கு இன்னொரு விஷயம், நந்தா கையை பிடிச்சிக்கணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி நாங்கள் 2 பேரும் கையை பிடிச்ச ஃபோட்டோ ஒன்று அனுப்புனார் அவர், அது ஒரு படத்துக்கு. ஏன்னா ஏதோ ஒன்று எனக்கும் இவருக்கும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது. ஏதோ ஒரு படத்துக்கு திடீர்னு கூப்பிடுவார், ட்ரெய்லருக்கு வாய்ஸ் கொடுங்க அப்படின்றாரு. அப்புறம் திடீர்னு ஒன்று இந்த ஓப்பனிங் வாய்ஸ் வேணும் இந்த படத்துக்கு அப்படின்னா போவோம். ஏதோ ஒன்று இருந்தது, சுற்றி வந்துக்கிட்டே தான் இருந்தது. சசியோட ஒரு பேசும்போது சசி சொல்லுவாப்புல நம்ம சொந்தக்காரர் தான் அப்படின்னு. அது கரெக்டாக பிடிச்சிக்கிறதுக்கான நேரம்னு ஒன்று வரணும்ல, அதற்கு தான் மாணிக்கம் பயன்பட்டது, அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாணிக்கத்துடைய ஃபஸ்ட்டு டீசருக்கு சசி தான் வாய்ஸ் கொடுத்தான். எல்லாமே வேறையாக வந்தது, அமைஞ்சது.
அமைஞ்சது, நடந்தது, இயற்கை சேர்த்துது. இப்போ நீங்க 2 பேரும் அந்த 16 இயர்ஸ் கழிச்சு மீட் பண்றது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அஃப்கோர்ஸ் நீங்க பாண்டிங்லாம் இருக்கும். பட் ஒர்க்கிங் டுகெதர் ஆஃப்டர் 16, 15 இயர்ஸ்லாம் வந்து அப்போ இருந்தது அதே மாதிரி மண்டையில் அடிக்கிறது தான். வா வா எந்த மாற்றமும் இல்லையா? நான் அதை தான் கேட்கலாம்னு வந்தேன். ஏதாவது ஒரு சேஞ்சுன்னு ஒன்று இருக்கும்ல. நீங்க எதுவுமே இல்லை. லேட் ஆச்சுன்னா நிறைய போட்டு இழுத்துவாங்க. எனக்கும் அதுல எனக்கு அதான் பிடிக்கும். ஒரு சேஞ்சும் கிடையாது. எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சுங்க உங்கள்கிட்ட கேட்கணும். கண்டிப்பாக ஞாபகம் இருந்துச்சு. அவர் டைரக்டராக நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதுக்கு பிறகு நல்ல டைமண்ட்ஸ் நடிச்சிருக்காருல்ல, நடிகரா நீங்கள் எப்படி பார்த்தீங்க அவரை? ஸ்ட்ரெயிட்ல நடிக்கிற டைம் சரி, எனக்கு செம்ம டென்ஷன்ல இருந்தது. நான் வந்து அப்படி கிரகிரகிரகிரா உள்ள டக 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 டக. ஆனா எனக்கு தெரியும் நான் எங்கேயாவது மிஸ் ஆச்சுன்னா எனக்கு எடுத்து கொடுப்பேன். ஐ ஹாவ் தட் கான்ஃபிடென்ஸ் பிகாஸ் ஹீ நோ மை மீட்டர். எப்படி நான் எனக்கு இப்போ இருக்கிற நம்ம நடிக்கும்ல, இப்போ நான் நிறைய படங்கள் நாடோடிகளுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் படங்கள் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த படத்தில் எல்லாமே எனக்கு நாடோடிகளில் கிடைச்ச ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் அல்லனா கண்ணிலே பேசுவோம். எங்கேயாவது நின்று முழிச்சதுன்னா நமக்கு மட்டும் தான் தெரியாது முழிக்குது. ஆமாம், அப்படியே இப்படிவா அப்படின்னா வந்து அது அது என்னன்னா அந்த படம் பண்ணும்போது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா அபிநயா. ஆமாம், இவங்களுக்கெல்லாம் காது கேட்கும், வாய் பேச முடியும். ஆனால் அவளும் இவங்களோட சேர்ந்து நடிக்கணும். அவளுக்கு நான் வேற ஒரு ஆக்ஷன் கொடுக்கணும், இவங்களுக்கு வேற ஒரு ஆக்ஷன் கொடுக்கணும். இதெல்லாம் தான் என்னென்னா பசங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றத அந்த படம் நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. அதனால் திணறாங்கன்னா தெரிஞ்சிடும் நமக்கு. அதே மாதிரி நான் என்னை பார்த்தாங்கனாலே அவங்க கரெக்டாக அவங்க என்ன எதுக்கு என்ன பார்க்குறாங்கன்னு தெரியும். நான் என்ன சொல்கிறேன்றதும் அவங்களுக்கு தெரியும். கரெக்டாக வந்து சேர்ந்துருவாங்க. அவ்வளோதான். மேபி அந்த மாதிரி நாங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதில்லை. மலையாளத்தில் அவங்க பண்ண படத்தில் வந்து நான் நடிச்சிருக்கேன். 2-3 படங்கள் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் தான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஒன்றா. ஆமாம். ஆனால் தட் காம்போ தட் அது என்ன சொல்கிறது, தட் கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்கும்ல, மென்டல் கெமிஸ்ட்ரி. நிறைய பேர் சொன்னாங்க ஃபிசிக்கல் டச் கிடையாது, பெருசாக வந்து சீன் வைக்கல. ஆனால் 2 பேரும் பார்த்தோம்னா பியூட்டிஃபுல்லாக நல்லா வாழ்ந்த ஒரு கணவன் மனைவி. நல்லா வாழ்ந்த கணவன் மனைவிக்கு ஒரு அடையாளம் என்ன சொல்லுவாங்கன்னா, கணவன் முகத்தில் மனைவி முகம் தெரியும், மனைவி முகத்தில் கணவன் முகம் தெரியும். அதுதான் உங்களுடைய அந்த தாம்பத்தியோட பாண்டு. அந்த மாதிரி இந்த படத்தில் எல்லாருமே சொல்லிட்டாங்க இந்த பாண்டு அப்படியே பயங்கரமாக இருக்குது. இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப லைவாக இருக்கிறாங்க, அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறாங்க. இது பிரிகிறப்ப தான் அது ஒன்று நமக்கு பெயினாக இருக்கும். 2 பேரும் முரண்படுறப்ப ஒன்றும் நமக்கு பெயினாக இருக்கும். அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு கதையில். சாரோட கேள்வியிலேருந்து ஒரு கண்டினியூட்டி வைக்கிறேன். இது வந்து நான் உங்களை பல பாட்டி இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். இந்த கேள்வி வந்து நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். உங்களோட டைரக்ஷன் எப்போ வரும்? ஆரம்பிக்கிறப்ப தான் எழுதி முடிச்சிருக்கேன். ஓகே, எழுதி முடிச்சிருக்கேன். மார்ச் ஏப்ரல். எனக்கு கொஞ்சம் ஸ்கூல் பசங்களாம் வேணும். ஆமாம், சொல்கிறதுல என்ன இருக்குது, ஸ்கூல் பஸ் அதுதான் டைட்டில். ஒரு ஸ்கூல் பஸ் ஓட்டுற டிரைவராக நடிக்கிறேன். எனக்கு ஒரு 22 ஸ்டூடெண்ட்ஸ் வேணும். அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வேணும். அப்புறம் ஒரு பெரிய ஸ்கூலு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றப்ப எனக்கு வந்து ஒரு ஏப்ரல், மே, ஜூன் இதில் தான் எனக்கு இதெல்லாம் நான் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். அதனால் எழுதி முடிச்சாச்சு. தயாரிப்பாளர் தயாராக இருக்கார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி பிளான் பண்ணுறோம். அதை எடுத்துகிட்டு போய் வைக்கணும். அது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு நிறைய விவாதங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா உலகம் முழுவதும் கல்வி நிறுவனங்களுக்கு வாகனம் ஓட்டுறாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றதை பேசும் அந்த படம். கண்டிப்பாக. என்னென்னா இப்போ ஆல்மோஸ்ட் எடுத்து பார்த்தா நான் ஒரு சின்ன ஒரு சந்திப்பு வைக்கலான்னு இருக்கேன். எனக்கு பிள்ளைகளாக நடித்தாங்கல்ல, இப்போ தனுஷில் ஆரம்பித்து, சிவகார்த்திகேயன் ஆரம்பித்து, இந்த குட்டி பிள்ளைங்களை ஆரம்பித்து, எனக்கு அப்பாவில் நடித்த பிள்ளைங்க, இப்படி எடுத்தால் கிட்டத்தட்ட 40-50 பேர் சேருவாங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி பிள்ளைங்களெல்லாம் ஒரு வாட்டி சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. அது ஒரு பெரிய சந்திப்பாக இருக்கும், பெரிய நிகழ்வாக இருக்கும். சூப்பர், கண்டிப்பாக அது நடக்கணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அந்த கேர்ள், அந்த மாம் டு கேர்ள் அது வந்து எமோஷன்ஸ் அதுவுமே சூப்பராக இருக்கும்ல. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி எனக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு கனெக்ஷன் வரும்ல. நாட் லைக் அ மாம் அப்படி இல்லாம புரியுது, ஆனாலும் பட் ஸ்டில் வி ஹேட் தட் அந்த பசங்களுக்கு கூட ஒரு கனெக்ஷன் கிடைச்சிருந்தது. அண்ட் இவங்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ரொம்ப துருதுருப்பாக இருக்கும் 2 பேருமே. ஒரு ஆள் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருப்பாரு, இல்லைன்னா டயர்டாக இருப்பாரு. சில டைம் ஒரு ஆள் வந்து ஜக் ஜக்னு அப்படி இருக்கும். சார் கூட ரொம்ப க்ளோஸ், வெரி க்ளோஸ். நான் எப்போ பார்த்தாலும் 2 பேருமே ஒரிஜினலாக ஒரு அப்பா எப்படி இருப்பாங்க அதே மாதிரி தான்.
நான் அது பார்த்து ரசிச்சிருக்கேன். பிகாஸ் ஐ எம் வெரி க்ளோஸ் டு மை ஃபாதர். எனக்கு அப்பா அம்மானா அப்படியே தோள்லாம் கை வச்சது அப்படிதான் எனக்கு புரியுது. எனக்கு அது ஃபீல் தட் இங்க depth பார்க்க was there. முடிஞ்சது. Yeah. இதுல ட்ரெய்லர் நீங்க பார்த்தாலும் அவங்க சொல்றாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ அப்பா தான். அதுக்கு இருக்கு தட் கனெக்ஷன் he have given to that kids. It might not be தெரிஞ்சு இல்லாமலும் தெரியாமலும் he have given that without knowledge. அப்படி தெரிஞ்சே கொடுக்காம unknowingly he have given that to that. நான் So என்ன எனக்கு அது பண்ணுவேன்னா, ரொம்ப முதல்ல லேஸ் ஆக்கிடுவேன். முதல்ல டைரக்டரை லேஸ் ஆக்குவேன். அதுக்கப்புறம் என் கூட இருக்கவங்கள யார் நடிக்கிறாங்க அப்படின்னு இந்த இவங்க தம்பியாக ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க, அது வரைக்கும் எல்லாத்தையும் லேஸ் ஆக்கிடுவாங்க. வா சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, மத்தியானம் என்ன சாப்பிட்றேன், நம்ம எதாவது ஆர்டர் பண்ணுவோமா, எதாவது வர வைப்போமா அப்படின்னு எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பா படத்துல தான் அம்மா நடிச்சிருக்காங்க. கனி சார் வந்து டேய் அடே என்ன டான் தான். ஓகே ஓகே. அது உங்களுக்கு படத்துல இதுல தான் அம்மா இருக்கான்னு தெரியாது. அதே ஒரு வைப் தான் குழந்தைகளும் எனக்கு கொடுத்துருக்காக்கா. விளையாடலாமான்னு கேட்க எனக்கு அப்போ வில் பி மச் மோர் க்ளோஸ். ட்ரூ ட்ரூ ட்ரூ. தென் நோ. ஸோ அதனால வந்து இந்த குழந்தைகளுடைய மொழி கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸ்கூல் பஸ்ஸில் அண்ணன் கூட வந்து ஏதாவது வாய்ப்பு கேட்டு நடிக்க போயிடுறேன். கண்டக்டர் கொடுங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்கன்னு தான் எனக்கு அனுப்பிச்சுடுங்க. நீ டிரைவராக இருக்கு, நான் கண்டக்டராக இருக்கேன். ஆயாதான் வேணும். ஜென்ரலாகவே அட்வைஸஸோ இந்த மாதிரிலாம் வந்துச்சுனாலே இப்போ ஒரு டேர்ம் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. எதுக்கு கொண்டு வராங்க, ஏன் கொண்டு வராங்கன்னு தெரியல. இல்லை அது மாதிரி நிறைய வரும். இன்னும் 4 வருஷம் கழிச்சு வேற டேர்ம் வரும். ஆமாம், இவங்க வேறையா மாறுவாங்க. பாவம் இதெல்லாம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். இதை பற்றி எது பேசுறது, இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறோம் அவ்வளோதான். நான் பட்டேன்லாம் எதுக்கு பட்ட, உனக்கு ஒன்று தேவை அதுக்காக பட்ட, அவ்வளோதான். இதில் வந்து என்ன வேணால் நடக்கலாம். நம்ம இலக்கை நோக்கி போகிறது மட்டும்தான். கண்டிப்பாக. ஸோ திருமாணிக்கம் வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் அப்படின்ட்டு அந்த டீசர் பார்த்தாலே தெரிய வருது. பட் ஆனால் இப்போது இன்னுமே வந்து சினிமாவில் வந்து இட் இஸ் லைக் இன்னும் கமர்ஷியல் நான் கமர்ஷியல் அப்படின்லாம் பிரித்து பார்க்குறது, வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஸ்ப்ரெட் பண்ணுறது அப்படின்ட்டுலாம் இருந்தாலுமே இந்த படம் வந்து ஒரு ரீச் அப்படின்னு கொடுக்கறதுக்கு வந்து ஆடியன்ஸோட அக்செப்டன்ஸ் தான் அது வந்து ஒரு பெரிய அவார்டாக இருக்குது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லேயும் இதுவுமே ஒரு மாதிரி நெகட்டிவாக நிறைய போயிட்டுருக்கு. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை நீங்கள் வந்து இப்போ சமீபத்தில் ஓடின படங்கள் எடுத்துக்கோங்களேன், வாழை ஆகட்டும், மஞ்சுமல் பேஸ் ஆகட்டும், நிறைய படங்கள் இப்போ வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லப்பர் பந்த் ஆகட்டும், நீங்கள் வந்து ஓடுற படம் தான் பெரிய படம், அப்படி தான் நாங்கள் பேசிக்குவோம். ஓடுற படம் தான் பெரிய படம். 16 நாள் எடுத்த படம் தான் வந்து சம்சாரம் மின்சாரம். ஆமாம், அந்த வருஷத்தில் மிகப்பெரிய சாதனை பண்ண படம். வருஷ கணக்காக ஓடிச்சு. இப்போ நம்ம படமே எடுத்துக்கோங்களேன், நான் எடுத்தது ரொம்ப குறைவான நாள் தான், 36 நாள் தான். நிறைய ஷிஃப்டிங் எல்லாமே இவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட்டு, நல்லா நடிக்கிறவங்க, சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்டு, அதனால் ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால் வந்து உங்களுக்கு சின்ன பட்ஜெட்டு பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது. ஓடுற படம் பெரிய பட்ஜெட் படம். சூப்பர். நீங்கள் அப்புறம் நீங்கள் எப்படி எதை கொடுப்பீங்க? அவங்க பிடிக்காது அவங்களுக்கு வேலை செய்யணும், நமக்கு வேலை செய்யணும்ல. இல்லை கண்டென்ட் இருந்தேன்னா அது எந்த சின்ன கண்டென்ட்டானாலும் அது பெரிய கண்டென்ட்டாக அதில் இல்லை, அதில் டெப்த் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நிஜம் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அது மக்கள் பார்ப்பாங்க. தெர் இஸ் நோ அதில் மாஸ் படத்தில் கண்டென்ட் இருந்தால் தான் மக்கள் வந்து அது மனசுக்குள்ளே வைக்கும்ல. அதுதான் பெரிய இப்போ ஒரு 100 வருஷம் லைக் 100 திவசம் ஓடினாலும் சில படங்கள் வந்து டக்குன்னு நம்ம மறந்து போயிடும், சில படங்கள் வந்து மனசுக்குள்ளே இருக்கும். இப்போ நீங்கள் நாடோடிகளை பற்றி பேசுகிறது வந்து 16 இயர்ஸ் முன்னாடி அது ஒரு இது கொடுத்துருக்கு மனசுக்குள்ள, மக்கள் மனசுக்குள்ளே போய் ஹிட் ஆயிருக்கு. இட் வாஸ் அ வெரி ஸ்மால் ஃபிலிம், பட் அது தட் ட்ரூத், தட் ஃபைன் ஸ்பிரிட் வாஸ் தேர் இன் தட் ஃபிலிம். ஸோ இட் இஸ் அதெல்லாம் நமக்கு அண்ட் வெற்றி ஜெயம் எல்லாம் இட்ஸ் ஆல் டெஸ்டினி. நீங்கள் அவங்க சொன்னதை நான் வழிமொழிகிறேன். கண்டிப்பாக நம்ம வேலையை செய்வோம், நம்ம வேலையை சரியாக செய்வோம். நிறைய பேசியாச்சு, பார்த்தாச்சு, ரொம்ப டயர்டாக இருக்குது இந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை கேள்விப்படுறது. நம்ம வேலையை சரியாக செய்வோம். ஏன்னா நம்ம ஜனங்களுக்கு தானே படம் எடுக்கிறோம். நீங்கள் என்ன வேணால் எடுங்க, அந்த முதல் நாள் முதல் ஷோ இறங்குது இல்லை,
அதில் ஒருத்தர் வருவாங்கல்ல, ம். அந்த ஒருத்தர் லட்சம் பேருக்கு கூட்டு வருவாங்க. படம் நல்லா இருந்தால் அந்த ஒருத்தருக்கு படம் எடுக்கும். அந்த ஒருத்தர் தான் வந்து இறைவன். இன்னும் இல்லை, அப்பான்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறோம். நம்ம ஏவிஎம் ராஜேஸ்வரி தேட்டரு. நான் காரில் இப்படி வந்தால் நம்ம வீட்டிலேருந்து வரும்போது சுற்றி யூட்டர்ன் அடித்து வரணும். பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்து யூட்டர்ன் அடித்து தேட்டருக்கு வரணும். காரில் வரும்போது பார்க்குறேன், என்னடா அது அப்படின்னு பார்த்து வெறும் தேட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. என்னடா இது? புரியுது. நான் போயே சுற்றி வந்தால் தான் தெரியுது ஹவுஸ்ஃபுல் போர்டு. ஓகே. அப்பா அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம கண்ணில் என்ன படுதோ அதுதானே. நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், நீங்கள் உண்மையாக இருந்துருங்க. எங்கேயோ ஒருத்தன் கத்தி யாரையோ கூப்பிட்டு வந்துடுவான், அவ்வளோதான். இதில் இடையில எத்தனை பேர் கத்துனாலும் உண்மையை மறைக்கவே முடியாது. கரெக்ட். வெல் செட் சீரியஸ்லி. ஸோ அதே மாதிரி தான் திருமாணிக்கம் வந்து வேற லெவலில் ரீச் ஆகணும்ன்ட்டு மை பெஸ்ட் விஷஸ். ஆடியன்ஸ்க்கு நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சொல்லணும். எங்கள் ஐயா பாரதிராஜ ஐயாவுக்கு நன்றி சொல்கிறேன். அம்மா வடிவரசி அம்மா, நாசர் சார், இது இல்லாமல் இதில் நடித்த நிறைய பேர் இருக்காங்க. என் நண்பன் ஸ்ரீமன், அப்புறம் நிறைய குட்டியாக நிறைய பேர், இளவரசன், நிறைய பேர் எல்லாரும் சாமிச்சு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும். அப்புறம் ஜி டிவி, இதை முதல்ல அவங்க தான் கையில் எடுத்தாங்க. அவங்க சேட்டலைட்டும் அந்த ஓடிடியும் அவங்க கையில் எடுக்க போய் தான் இது இவ்வளோ தூரம் முன்னெடுத்தது. மனசார அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஜி டிவி கையில் எடுத்தோடனே அது இவ்வளோ தூரம் நகர்ந்து வந்திருக்கு. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த படத்தை வெளியிடக்கூடிய மாஸ்டர் பீஸ் என்னுடைய சகோதரர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நல்ல ஒரு சப்ஜெக்ட், அதுவும் இவ்வளோ பியோரான ஒரு சப்ஜெக்ட் மக்களுக்குள்ள வரப்போகிறதில்ல. ஸோ தட்ஸ் அதில் ஒரு பார்ட் ஆக முடிஞ்சதே பெரிய ஒரு விஷயம். அண்ட் எனக்கு அனிசார் கூட மட்டும்தான் காம்பினேஷன் இருந்தது. பட் ரொம்ப ஹாப்பி, இவ்வளோ லெஜெண்ட்ஸ் ஒர்க் பண்ண ஒரு படத்தில் சின்னதாக யா அதே ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. ஸோ மக்கள் எல்லாருமே இந்த படம் பார்க்கணும். This is a subject which has to come to a லைக் மக்கள் மனசுக்குள்ள வர வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். கண்டிப்பா. ஸோ அதான் கண்யனும் சொன்னாரு, சாரும் சொன்னாரு, உங்க கேரக்டர் வந்து படத்துக்கு அப்புறமா பேசப்படும். அஃப்கோர்ஸ் என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து எங்கேயும் எப்போது எனக்குலாம் நான் சின்ன வயசுல பார்க்கும்போது ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், என்ன இந்த பிள்ளையை நடக்க வச்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நாடோடிகள் அண்ட் இப்போ வந்து இது நிறைய படங்கள் இருந்தாலுமே நாடோடிகள் ஃபர்ஸ்ட் நாடோடிகள் கண்டிப்பா. ஏன்னா அதுல வந்து கியூட்டஸ்டான ஒரு அனன்யா பார்க்க முடிஞ்சது. லைக் என்னது, நம்ம வீட்டு பொண்ணுல ஒரு கியூட்டஸ்டான ஒரு பொண்ணு, அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இன்ட்ரொடக்ஷன் சீன் எடுக்கிறேன். டிவி ஓட்டணும், காலை கொண்டு போய் சைலன்சரில் வச்சிருக்குது, தெரியாது. நான் முன்னாடி காரில் கேமரா இருக்கு, வா அப்படின்ட்டு நான் கார் எடுத்துட்டோம். கார் போகுது, காலில் சுட்டுருக்குது. இது அந்த சூடோட சொல்லலை, இது வேற இடையில வேற தின்னிட்டே வேற வரணும், அது கூலா சிரிச்சுட்டே வேற வரணும். வந்து வண்டியை நிறுத்தி காட்டு, ஓகே ஷார்ட், ஓகே நல்லா இருக்கு அப்படின்னா துட்டு ஓடி போய் ஒரு 3/4 மணி நேரம் அழுதுகிட்டு இருந்தேன். இல்ல என்னோட ஸ்கர்ட் போய் மாட்டிக்கிச்சு, ஒட்டிட்டேன் ஸ்கின் பட்டுப்பாவாடை மாதிரி தானே ஒட்டிக்கிச்சு. வித் ஸ்கர்ட் உள்ள போய் ஒட்டிக்கிட்டேன். இப்போ எனக்கு தெரியாது, அடுத்து எல்லாம் எடுத்து ஆளை காணும், எங்கடா அடுத்த ஷாட் எடுத்து ஆளை காணும்னா அழுதுகிட்டு இருக்காங்க. இல்ல அன்னைக்கு ஒரு தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டே. அந்த ஷாட் எடுக்கிறதுக்கு இவங்க எல்லாருமே பயங்கரமா தயார் எடுக்கிறாங்க. அது நான் பார்த்துட்டு இருக்கேன். எப்படின்னா பப்ளிக் ராஜபாளையத்தில் பப்ளிக்ல நம்ம யாருக்கிட்டே சொல்ல வேண்டாம், அனுமதி இருக்கு. நம்ம போய் நாங்கள் படம் பண்றோம் அது பண்ணோம்னா எல்லாரும் நம்மளே பார்ப்பான். நம்ம கார் எடுத்துட்டு போவோம், பொண்ணு பின்னாடியே வந்துடணும், 2 சுத்திட்டு வந்துடணும். இதுதான் பிளான். ஏன் கால் மாட்டிக்கிச்சுன்றது நமக்கு என்ன தெரியும்? அப்புறம் தான் எங்கடா அடுத்த ஷாட்டுக்கு ஆளை கூப்பிடுங்கடான்னா அழுகுறாங்க. என்னடா அழுகுறாங்க அப்படின்னா இதுதான் விஷயத்துக்கு சொன்னோம். முதல்ல ஹாஸ்பிட்டல் போங்கடா. அவங்க இல்லை பரவாயில்ல நான் நடிக்கிறேன், பூமா உன்னுடைய கடமை உணர்ச்சியை மெச்சுறோம் போயிட்டு இல்லைன்னா வர முடியாதுங்க. ஏன்னா விஎஸ் ராகவன் சார் என்கிட்ட சொல்லுவார், அதாவது நீ 100% உண்மையாக நேசி சினிமாவை, அது ஒன்று கைவிடவே விடாது, ஒன்று எங்கேயாவது ஒரு இடத்துல பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படி மாதிரி. இப்போ நம்ம கடந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் கடந்ததாக இருக்கட்டும், அவர் கடந்து வந்ததாக இருக்கட்டும், பல நண்பர்கள் காணாமலே போயிருப்பாங்க. ஜெயிச்சவங்க, ஜெயிக்காதவங்க, வந்தவங்க, போனவங்கன்னு எடுத்து பாருங்க நம்ம செட்டில். ஆனால் நம்மளை பிடிச்சி வச்சிருக்குல்ல,
அப்போ எங்கேயோ ஒரு உண்மைத்தன்மையோட நம்ம இயங்குறோம்ல, ஏங்குறோம். அவ்வளோதான். இதை 100% நம்பணும். அந்த உண்மைத்தன்மையை தொலைச்சிடாமல் பார்த்துக்கணும். கண்டிப்பா. அவ்வளவுதான். வெல் செட், சீரியஸா